இப்போலாம் இந்த மாடல் நெறைய பேர் ஆர்டர் பண்றாங்க. ஸோ இது 2 பேத்துக்கு அப்படிங்கும்போது ஒண்ணும் தெரியாது. ஈஸியா பண்ணிரலாம். பட் குரூப்பா ஆர்டர் பண்ணும்போது, இது அதோட ஒட்டுமா? அது இதோட ஒட்டுமா? இப்படி வருமா? அப்படி வருமான்னு செய்றதுக்கு முன்னாடியும், செஞ்சதுக்கப்புறமும் பல தடவ யோசிக்க வேண்டியதா இருக்கு. குழப்பமாவும் இருக்கும். ஸோ என்னன்னா, அந்த ஹாட் மேக்னெட் மாடல் தான். ஸோ இதில இப்போ நெறைய பேர் கேட்குறாங்க. நம்ம ரீசென்ட்டா வீடியோஸ் போட்டத பார்த்துட்டு, அவங்க ஒரு சில சார்ம்ஸ், லெட்டர் சார்ம்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதிலேயே ஹாட் மேக்னெட்டும் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, 2 செட்டா கேட்டிருந்தாங்க. ஏன் அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 4 செட்டா கேட்டதில செயின் ஹேங் ஆகாம பட்டர்ஃப்ளையும் ஆட் பண்ணாம பண்ணியிருந்தோம். இதில செயின் ஹேங் ஆகி பட்டர்ஃப்ளையும் ஹேங் ஆகியிருக்க மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கேட்ட இது என்னன்னா, எல்லா ஹார்ட்டோட ஒட்டாது. அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ அதான் இதில கன்ஃப்யூஸ் ஆகும். ஆர்டர் பண்ணும்போது டீட்டெயிலா சொல்லி தான் ஆர்டர் பண்ணாங்க. அது மாரி கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜ் அனுப்பிட்டு கொரியர் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அது அனுப்பிச்சது நல்லதா போச்சு. ஒரு சில சேஞ்சஸும் நடந்துச்சு. இருந்துமே கரெக்ட்டா இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க கைக்கு கிடைச்சது ஒரு நல்ல ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு.